ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அழகானதும் ஆச்சரியமானதும் மகிமை பொருந்தினதுமாக இருக்கிற இந்த நல்ல இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த ஜெப நாளின் 2வது நாளில் என் நல்ல தகப்பனுடைய காலை முதல் இம்மட்டாக அமர்ந்திருந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த இரவிலும் கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாகும்படி ஜெபிக்கிறேன், கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன், அசைவாடும்படி ஜெபிக்கிறேன், எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த கூடுகை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. குறிப்பாக இன்று இரவில் ஆண்டவரே, வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. நேரலையில் பார்க்கிற அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி. இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதியிலும் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை மகிமையாய் இருக்கட்டும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you. அமருங்கள். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்துள்ள பாடல் ஆராதனை பகுதிகளை அன்பு போதகர் அவர்கள் முன்வந்து நடத்துவதாக இருக்கும். அவர்களை தயவாக நான் அழைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. தேங்க்யூ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நேரப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து எல்லாரும் வாழ்த்துகிறேன். கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன். இந்த ஜெப நாளில் 2ஆம் நாள் இந்த 3வது பகுதியில் கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். கடந்த பகல் முழுதும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க உதவியா இருந்தார். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களை நின்னை மூடி மறைச்சில்லை உன்ன வச்ச வயிறு. உன்னம் வச்ச வைரியின்
கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னம் வச்ச வைரியின் கோடம் தன் புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவா. யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்கள் எலியாவின் புதப்பை விட என்ற விசுவாச சோதனையில் யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்கள், யோர்தான் கலங்கி மறியும் ஜீவித பாரங்கள், எலியாவின் புதப்ப வீடே நின்று விசுவாச சோதனையில், எலியாவின் புதப்ப வீடே நின்று விசுவாச சோதனையில் என்னை எண்ணி ஸ்துதிக்குவா. எண்ணமில்லாத கிருபைகளினா இன்னயோளம் தன் புஜத்தால் என்னை தாங்கிய நாமமே எண்ணி எண்ணி ஸ்துதிக்குவா. நினக்கெதிராய் வரும் ஆயுதம் பலிக்கையில், நினக்கெதிராய் வரும் ஆயுதம் பலிக்கையில், நின்றே உடையவர் நின் அவகாசம் தன்னை தாசரில் நீதியவர் செய்வா. என்னில் அடங்காத கிருபைகள்கா இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கிய நாமமே, இந்த நாள் வரை தம் கரத்தால் உன்னை தாங்கிய நாமமே எண்ணி 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 துதி செய்வார். என்னடங்காத கிருபைகள்கா இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தன் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தார். மூடி மறைத்தாரே என்னை என்னை துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களால் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் சோதனையில் அவர் தாசர்க்கு நீ உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர்
இன்றும் தாங்கும் நம் துயரே இந்த இயேசுவின் எண்ணி எண்ணி துதி செய்வார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே ஆழியில் நீரே என் ஆபத்தில். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே அப்படி ஆராதனைக்கு ஆயத்தப்படுவோம். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே ஆழியில் நீரே. ரபா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்
எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ரபா கனமடைய கனமடைய ஓட்டிடுவே அலங்கரியோ வரங்களினால் எரிந்து ஜொலித்திடவே. எத்தனை பிள்ளைகளை கேட்கறீங்க? எரிந்து ஜொலித்திடவே தந்திடுவே கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே தந்திடுவே நிறைவாக இப்பொழுதே அசைவாடு ஆவியே தூய்மையே ரபா கபா ரபா 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 கமன ரகதன கரகதன கரபா விமனகதர இடமசைய அந்தரவ சதர கதர 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 இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்பட்டும் நிரம்பட்டும், உள்ளங்கள் தேற்றப்படட்டும், உள்ளங்கள் தேற்றப்படட்டும். இந்த இடமசைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பாரங்கள் விலகட்டும், பாரங்கள் விலகட்டும். ரபகப ரகதனக ஓ இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப அந்தரவ சந்தரதே இடமசைய. பவுல் சீலாவும் பாடி துதித்த பொழுது, பவுல் சீலாவும் பாடி துதித்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது, அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அப்ப ரகதரபா விசுவாசிகள் ஒருமித்து கர்த்தரை துதித்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆவியின் அபிஷேகம் வந்த பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் அசைந்தது, அந்த எலும்புகள் எல்லாம் அசைந்தது. ரகதனக ரகதனக ரக ரபகம நகத ரகதனக ரகதன ஹந்தல நிபலவ சந்தல கடகதரிகின தரகட கந்தன கதரே நிபலவ சந்தர கடகதன கந்தல் கடகதரிகின துரபரவலவ சந்தல கடகதரிகின கதர கடகதரிகன கதரிகின. ஆமென். இன்றைக்கு காலை பொழுதிலே புளித்த மாவை குறித்து நாம் படித்தோம். காலை பொழுதிலே புளித்த மா என்று சொல்லுகிற தலைப்பில் பொதுவாக ஒரு சில பகுதிகளை படிக்க முடிந்தது. இன்றைக்கு காலையிலே ஒரு கோணத்தில் சிந்தித்தோம், இன்றைக்கு ராத்திரியில் இன்னொரு கோணத்தில் சிந்திப்போம். காலையிலே அமீன் தோத்திரம் சபை போதகராக சபை பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினார். இரவிலே பொதுப்படையாக கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். முதலாவது தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். செய்தியின் தலைப்பு என்ன? புளித்தம்மா. செய்தியின் தலைப்பு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? மாவு அப்படின்னு சொல்லுவோம், மாவு அப்படின்னு சொல்லுவோம், புளித்தம்மா. அதனால நீங்க உங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி நீங்க என்ன செய்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். இப்ப முதலாவது ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை இப்பொழுது ஒருவர் வாசிக்க கேளுங்கள். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே இயேசு சொன்னார், புளித்த மாவை குறித்து நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். புளித்த மாவை குறித்து எப்படி இருக்கணும்? இப்ப சிலர் யோசிக்கிற, ஐயோ ஃப்ரிட்ஜில் இருக்குதே, அதை இப்ப என்ன செய்யணும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டு நிக்கப்படாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற புளித்த மா என்று சொல்கிறது உங்க இட்லி தோசை மாவு கிடையாது. இங்க வேற ஏதோ சொல்ல வருகிறார். நம்பர் 1, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களுடைய புளித்தம்மா. ஒன்று, பாயிண்ட் நம்பர் 1 எழுதியாச்சு. பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களுடைய புளித்தம்மா. 2, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய
15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். ஏரோதின் புளித்தம்மா இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படின்னு படிச்சோம். இப்ப என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏரோதின் புளித்த மாவை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப அந்த மாவு வேற, இந்த மாவு வேற. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாவு வேற, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாவு வேற. அப்ப முதல்ல யாரு? பரிசேயர்கள் சதுசேயர்கள். இரண்டாவது யாரு? ஏரோதின் புளித்தம்மா. எக்ஸ்பிளனேஷன் அப்புறம். முதல்ல 4 பிராண்ட உங்களுக்கு சொல்லுதேன், அப்புறம் மேத பார்க்கலாம். 3 லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இங்கே இன்னொரு மாவை குறித்து சொல்லுத. இன்னொரு இது எப்படி என்னங்கிறத இங்கேயும் சொல்லுகிறார். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. இது யாருடையது? பரிசேயர்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசேயரும் சதுசேயரும். அடுத்து என்ன படிச்சோம்? ஏரோதின் புளித்தம்மா. இப்ப என்ன படிக்கிறோம்? யாரு மட்டும் தோக்கல ஏறி வெடி வைக்காத. யாருடைய புளித்தம்மா? பரிசேயர்கள் மட்டும். அப்ப பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சேர்த்து ஒரு இடத்துல சொல்லிட்டு பரிசேயர்களை மட்டும் ஒரு இடத்துல சொல்றாருன்னா இவங்க கொஞ்சம் கூட ஸ்பெஷல் போல தெரியுது. இவங்க சேட்டை பண்றதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்திருக்கிறாங்க. பரிசேயர்களுடைய புளித்தம்மா. அல்லேலூயா. சரி, அடுத்து 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒன்று படிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அடுத்த வசனம் 8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. போதும், ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாம் ஆகிய புளித்தம்மா. நேரமே பரிசேயர்கள் சதுசேயர்கள், இரண்டாவது ஏரோது, அடுத்து பரிசேயர்கள், அடுத்து நாம் ஆகிய. நேரமே என்ன சொன்னேன்? சரிதானே சொன்னேன்? நாம் ஆகிய புளித்தம்மா. நான் என்று சொல்லுகிற புளித்தம்மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற. இப்போ இந்த இடத்துல இயேசு பிரசங்கிக்கும் பொழுது, பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஏரோதை பரிசுத்த வேதாகமம் ஏதே பார்வையில் பார்க்கிறதோ அதே பார்வையில் நம்மில் பலரையும் பார்க்கிறது. பரிசேயரை எந்த பார்வையில் பார்க்கிறதோ அதே பார்வையில் நம்மில் பலரையும் பார்க்கிறது. சதுசேயர்களை எந்த பார்வையில் பார்க்கிறதோ அதே பார்வையில் நம்மில் பலரையும் பார்க்கிறது. நம்மில் மறைந்திருக்கின்ற புளித்தம்மா அப்படி சொல்லலாம். நாமாகிய அல்லது நம்மில் மறைந்திருக்கிற புளித்தம்மா. அப்போ அநேக நேரங்களில் ஆண்டவர் எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்லுகிறது ஏரோதினிடத்தில் மட்டுமல்ல, பரிசேயரிடத்தில் மட்டுமல்ல, சதுசேயரிடத்தில் மட்டுமல்ல. ஆபத்தான புளித்தம்மா எங்கேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் மறைந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும்.
இதுல சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகளை கவனிக்கும். மேல சாப்பிட்டா லூஸ் மோஷன் வரும். அதனால என்ன செய்யணும்? இந்த பானை மாவு நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளே தூக்கி தூர போட்டுறணுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புறம்பே தள்ளுங்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. இப்பதான் நம்ம டெஃபனிஷன், அதாவது விளக்கத்திற்கு நேரா போகும். எல்லாவற்றையும் விளக்குவதற்கான நேரம் இல்லை. ஆனா இயேசு நம்மிடத்திலே சொன்ன காரியம். இன்னைக்கு பொதுப்படையா ஒரு வசனத்தை படிக்க போறோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இதுதான் காலையில நம்ம ஆரம்பிச்சோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ரொம்ப கவனிக்கணும். இனி நீங்க கற்றுக்கொள்ள போகிற காரியங்களை இந்த கண்ணோட்டத்துல பாருங்க. படிங்க பார்க்கலாம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புளித்தமா உங்ககிட்ட இருக்கவே கூடாது. யாருடைய புளித்தமா? ஏரோதனுடைய புளித்தம்மா. அடுத்து பரிசேயரும் சதுசேயரின் புளித்தம்மா. அடுத்து யாருடைய புளித்தம்மா? அது கொஞ்சமும் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. உங்ககிட்டயே இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம். அது என்னங்கிறது அப்புறமா பார்ப்போம். இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறாரு? புளித்த மாவு உங்களிடத்தில் காணப்பட வேண்டாம். புளித்த மாவு உங்களிடத்தில் காணப்பட வேண்டாம். இப்போ சீஷர்கள் இயேசு பிரசங்கித்த உடனே எல்லாரும் இது என்ன புளித்த மாவு, ஒருவேளை இது அப்பத்தை குறித்து அவர் பேசலாமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்க ஒன்று இயேசுவில் நான் கண்ட ஒரு காரியம், இப்போ 2 முறைக்கு மேல நம்ம படிச்சோம். மார்க்குல படிச்சோம்னு நினைக்கிறேன் மக்களே. இல்ல லூக்கா 12:1 படிங்க. லூக்கா 12:1 படிங்க. ஒண்ணு அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷ பிரசங்கமா, ஆசீர்வாத பிரசங்கமா, உபதேசத்திற்கு அடுத்த பிரசங்கமா? இந்த வார்த்தையை கவனிங்க. புளித்த மாவை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாருங்க. இது சுவிசேஷ பிரசங்கமா? இல்லை. ஆசீர்வாத பிரசங்கமா? இல்லை. இது உபதேசத்திற்கு அடுத்த பிரசங்கம். இயேசு உபதேசத்திற்கு அடுத்த பிரசங்கத்தை எப்ப பேசினார்? அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் நம்ம எல்லாம் உபதேசத்தை சபைக்குள்ள பேசுவோம். பிரியமானவர்களே, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கு? 4 சுவற்றுக்குள்ளே விசுவாசிகள் மட்டும் இருக்கும் பொழுது உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களை பேசுவது மட்டுமல்ல, பிச்சு உதறிடுவோம். ஆனா இயேசுவை நீங்க கவனிங்க. அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் இயேசு உபதேசம் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்ப உபதேசம் அறைக்குள் மட்டும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அல்ல, தேசமறிய பிரசங்கிக்கப்பட வேண்டியதாகும். ஏன் இவ்வளவு ரொம்ப சவுண்டா சொல்லுதிய? ஒரு கணக்கு வேண்டாம்? அல்லேலூயா, இல்லைங்களா? இயேசு இதெல்லாம் புளித்தமா என்றது உபதேசம், விட வேண்டிய காரியம், கவனிக்க வேண்டிய காரியம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்?
ஆன்லைன் போகாத நேரத்தில் ஓப்பன் கன்வென்ஷனில் போய் ஒரு தடவை நான் ஒரு கன்வென்ஷனில் பரிசுத்த ஆவியானவர் என்னை ரொம்ப சபையின் பரிசுத்தத்தை குறித்து பேச தூண்டினார். ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் பேசினேன். பேசி முடிச்சு கீழே உட்கார்ந்த உடனே என்னுடைய சிநேகிதன் ஒருத்தன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஓய், நீ கன்வென்ஷன்ல எல்லாம் பேசுறீர், உமக்கு வேற பிரசங்கமே கிடைக்கலையா? கன்வென்ஷன்ல போய் இதை பேசிட்டு இருக்கிறீர்னு கேட்டார். நானும் உடனே சிரிச்சுட்டு சொன்னேன், வேற அன்னைக்கு சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. இப்போ அப்படி அடுத்த லைவில் அவன் பேரையும் ஜாதகத்தையும் சொல்லி பேசிவிடுவேன். முன்னால் அப்படி இல்லை. உடனே சொன்னார், கத்தர் தந்தார் பேசினேன்ட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க கணக்குன்னா ஓப்பன் மீட்டிங்கில் என்ன பேசணும்? கலங்காதே, கைவிட மாட்டார், கர்ச்சிப்பை எடுத்துக்கொள், இயேசுவின் மூக்கை துடைக்கிறார் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. கண்ணீர் துடைக்கப்படுகிறது, வயிறு குறைகிறது, முடி கருக்கிறது, அப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறாங்க. ஆனா இங்க இயேசுவை பாருங்க, திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் எதை குறித்து பேசினார்? பரிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து பேசினார். சரி, இது யாரோடு பேசினார்? திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவருடைய பார்வை யார் மேல் இருந்துச்சு? சீஷர்கள் மேல். தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகளை பார்த்து திரள் கூட்டத்தில் வச்சு இவங்கள்ட்ட பேசுறார். எப்பா, இந்த மாதிரிப்பட்ட பிராண்ட் மாவுகளை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. சரி, இனி அந்த மாவு எப்படிப்பட்டதுன்னு ஒன்று படிப்போமா? ஆர் யூ ஹாப்பி டுடே? இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மைண்டு டென்ஷனாக இருந்து உங்கள்கிட்ட சரியாக நான் பேச முடியல. கவனிச்சிங்களா? ஒரு மாதிரி பிதுங்கி நின்று பேசினேன். கரெக்டு. கொஞ்சம் பேரிங் ஜாம் ஆச்சு காலையில். இப்போ நல்ல ஃப்ரீயாக இருக்கேன். அப்போ நம்ம கொஞ்சம் வசனம் படிப்போம்னே. சரி, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். வெரி குட். இப்போ நம்ம என்ன படிக்கணும்? யாருடைய ஒன்றிலிருந்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசேயரும் சதுசேயருமாகிய இவர்களுடைய புளித்தமா. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு காலையில் நான் உங்களுக்கு பேசிட்டேன். 16ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளித்தமா என்று சொல்லுவது இன்றைக்கு நம்முடைய காதுகளில் விழுகிற அநேக தவறுதலான தேவையற்ற உபதேசங்களாகிய புளித்தமா என்று சொல்லுகிறார். அப்போ உபதேசங்கள் என்று சொல்லுகிற பெயரில் வருகிற எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஜனங்களை நல்வழிப்படுத்துவதாக நினைத்து தேவன் விரும்புகிற தேவனுடைய சித்தத்தை விட்டு அவர்களை பிரித்து விடுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு ஒருமுறை சொல்லுவார், நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய சித்தத்தை அவமாக்குகிறீர்கள், தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அது இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார், பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை என்ன செய்கிறீர்கள்? அவமாக்குறீர்கள் அப்படின்னு சொல்ற. அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், உபதேசத்தை பாரம்பரியமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்பா இப்படித்தான் செய்தார், அம்மா இப்படித்தான் செய்தாங்க, தாத்தா காலத்தில் இப்படித்தான் இருந்துச்சு, நம்மளும் நம்ம காலத்தில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில உபதேசங்களின் அர்த்தம் தெரியவில்லை, சில உபதேசத்தின் தேவை தெரியவில்லை, சில உபதேசங்கள் ஏன் சொல்லப்படுகிறது என்று தெரியவில்லை. ஆனால் உபதேசங்களை பாரம்பரியமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தை எடுத்தீங்களாப்பா? எடுக்கலையா? பாரம்பரியமாகிய நான் அப்புறமா சொல்றேன், நீங்க என்ன கவனிங்க. ஒரு முறை ஒரு குருவானவர் வருவர் மாணவர்களை இன்னும் நீங்க அங்க தேடணும்னு இப்ப அவசியம் இல்லை,
இனி செய்தி அடுத்த கோணத்தில் நம்ம டிராவல் பண்ணுவோம். அந்த பக்கம் பாரு. இந்த பாரம்பரியம் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு கதை அல்ல, ஒரு கதைத்தான் சொல்லுதேன். நான் பொதுவாக கதை சொல்லுகிற பழக்கம் எனக்கு இல்லை. ஆமீன். ஏனென்றால் என்னிடத்தில் வருகிற யாரும் என்னிடத்தில் கதை சொல்ல விரும்புகிறது இல்லை. இரண்டாவது, யார் கதை சொன்னாலும் நான் கேட்க இருப்பதும் இல்லை, கதை கேட்பதற்கு நேரம் இல்லை. மூன்றாவது, வேறு புத்தகங்களை படிக்கின்ற பெரிய அளவு பழக்கம் எனக்கு இல்லை. ஆகவே பலர் அழகாக குட்டி 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 கதையெல்லாம் சொல்லுவார். என் சிநேகிதர் ராபர்ட் அவர்கள் ஒவ்வொரு செய்திக்கும் அழகா நிறைய கதைகளை சொல்லுவார். சிலதெல்லாம் அவருக்கு எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, தேவனால் கொடுக்கப்படுகிறதா அல்லது இவர் எங்கேயாவது போய் எடுக்கிறாரான்னு தெரியல. ஆனால் அவர்கள் எல்லாம் குட்டி குட்டி கதை சொல்லுவாங்க, கேட்கறதுக்கு அழகா இருக்கும். அதனால நானும் ஒரு கதை சொல்லுதேன். இது எப்பவுமோ எங்கேயோ படிச்சதோ பார்த்ததோ இருக்கலாம், இப்ப நினைவுக்கு வருது. ஒரு குருவானவர் ஒருவர் சில மாணவர்களை வைத்து குருகுலம் நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய வீட்டிலே ஒரு அழகான பூனை ஒன்று இருந்தது. அந்த பூனை என்ன பண்ணும்னா, அவர் மேலையும் அந்த மாணவர்கள் மேலையும் பயங்கரமான பற்றுதலாக இருந்துச்சு. இது என்ன பண்ணும், வகுப்பெடுக்கிற நேரத்தில் இது எல்லார் மேலே விழுந்து உருண்டு மடியில் ஏறி இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்து. அப்ப குருவானவர் என்ன சொன்னார்னா, தம்பி இந்த என்ன செய்தரு, இந்த பூனையை பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற குச்சியில என்ன செய்தரு, கெட்டி போட்டுரு அப்படின்னு உடனே சொன்னார். நீங்க எப்பவுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பூனையை பிடிச்சு என்ன செய்தரணும், கம்பில் கெட்டிடணும் அப்படின்னு சொல்றேன். இது சில காலங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. வகுப்பு தொடங்கிறதுக்கு முன்னால பூனையை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்வாங்க, கெட்டுவாங்க. சில காலங்கள் கொஞ்ச நாட்கள் தாண்டின உடனே ஒரு நல்ல திறமையான மாணவர் ஒருவர் உள்ள படிக்க வருகிறார். ஏற்கனவே சில மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒரு மாணவர் உள்ள வந்த உடனே அவர் உள்ள எப்போ வகுப்புக்கு உள்ள வந்தாரோ அவருக்கு தெரியாது. வருகிறார்கள், வகுப்புக்கு உட்கார்ந்த உடனே முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் பூனையை பிடிச்சிட்டு கொண்டு கம்பில கட்டுறாங்க. ஏன் கட்டப்படுகிறது என்று இவருக்கு தெரியாது. இந்த பூனை சேட்டை பண்ணதுனால தான் கட்டுறாங்க, அது தெரியல. இவர் உள்ள வருகிறார். சில காலங்கள் தொடர்கிறது. எல்லா வகுப்புக்கும் பூனை கட்டப்படுகிறது. சில நாட்கள் கழித்து, சில காலங்கள் கழித்து என்ன செய்கிறார், குருவானவர் இறந்து விடுகிறார். குருவானவர் என்ன செய்கிறார், இறந்து விடுகிறார். அச்சமயத்தில் இந்த இரண்டாவது வந்து சேர்ந்த அந்த மாணவர் திறமையானவர் ஆனதுனால அந்த குருகுலத்துக்கு தலைவராகிறார். சில நாட்கள் கழித்து பூனையும் செத்து விடுகிறது. திடீரென்று சொல்லுகிறார் யாரு, இளம் குருவானவர், உடனே ஒரு பூனையை கண்டுபிடிக்க வேண்டும். என் எஜமானன் என்னுடைய குருவானவர் பூனையை எடுத்து மரத்தில் கட்டின பிறகுதான் வகுப்பு ஆரம்பிப்பார் என்று சொல்லி வெளியூர்ல போய் அதே நிறத்திற்கு ஒரு பூனையை வாங்கி கொண்டு வந்து பக்கத்திலே ஒரு மரத்திலே கட்டி வைத்து அந்த பூனையை கட்டின பிறகுதான் இவர் வகுப்பெடுக்க ஆரம்பித்தார். இது பின் நாட்களில் தொடர்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த பூனை ஏன் கட்டப்பட்டது, அதனுடைய சேட்டையினால். அது கால பழக்கத்திலே வகுப்பு ஆரம்பிக்க வேண்டுமானால் அதற்கு முன்னே என்ன செய்யப்பட வேண்டும், பூனை கட்டப்பட வேண்டும். அதுவும் அதே நிறத்து பூனை கட்டப்பட வேண்டும். இதை வாழ்க்கையில் வழக்கமாக்கின பலரும் போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களுக்குத்தான் தெரியும் இந்த பாரம்பரியம் வர காரணம் என்ன. இன்றைக்கு ஆலயங்களில் மணிகள் அடிக்கப்படுகிறது. இந்த மணிகள் ஏன் அடிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு இவருடைய கைகளிலும் என்ன இல்லை, கடிகாரம் இல்லை, ஒருவருக்கும். ஆமீன். அன்றைக்கு இருந்த மக்கள் விவசாயிகள். அவர்கள் எங்கே காலையிலே எழும்பி தோட்டங்களுக்கு வேலைகளுக்கு சென்று விடுவார்கள். அவர்களுக்கு 8 மணி என்றால் தெரியாது, 9 மணி என்றால் தெரியாது, வாட்ச கொடுத்தாலும் மணி பார்க்க தெரியாது. அவர்கள் சரியான நேரத்தில் ஆலயத்திற்கு வருவதற்காய் ஆலயங்களில் என்ன செய்யப்பட்டது, அன்றைக்கு ஆலயமணி தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆலயமணிகளை இறக்க சொல்லி பாருங்கள், பார்ப்போம், உன்மணியை பிடுங்கி விடுவார்கள். அல்லேலூயா. கடிகாரத்தை சொன்னேன். ஆகவே நான் உண்டு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, மனிதனுடைய சில முன் பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு எதுவாக மாறி இருக்கிறது. ஹலோ,
இப்பொழுது பூனை என்ன செய்யப்படுகிறது? ஆமா, வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னே என்ன செய்ய வேணும்? சத்தமா சொல்லுங்கடே. உம்ம வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னே என்ன செய்யப்பட வேண்டும்? அவமாக்கி வருகிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்தமா என்று சொல்வது அமை சபைகளில் காணப்படுகிற பாரம்பரியங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமீன், தோத்திர. ஆவிக்குரிய சபைகள் ஆமீன் மற்ற சபைகளை பாரம்பரிய திருச்சபைகள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பாரம்பரியம் என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துகிற பெந்தைக்கோஸ்தே சபைகளில் 3 பாட்டுகள் தொடர்ச்சியாக பாடுகிற சபைகளில் ஒரு பாட்டு குறைந்தால் கண்டிப்பாய் பாஸ்டருக்கு மாற்றம் உண்டாகும். நான் ஒன்று மறுபடியும் சொல்லுகிறேன். 3 பாடல், அதற்கு பின்பு சாட்சி, அதற்கு பின்பு காணிக்கை, அதற்கு பின்பு அறிவிப்பு என்று சொல்லுகிற ஒரே நிலையில் சபைகள் நடத்தப்படுகிறது. ஆமீன். 3 பாட்டு பாடுகிற இடத்திலே போதகர் ஆமீன் ஒரு பாட்டை குறைத்தால் உடனே தலைமை இடத்திற்கு போன் போகும். இன்றைக்கு வர பார்க்கிறோம், இவர் ஒரு பாடலை குறைக்கிறார். இதற்கு முன் இருந்த போதகர் 3 பாட்டையும் அவசியம் பாடுவார். இவர் சங்கீதம் வாசிக்காமல் விட்ட நாளே இல்லை. இவரை கொஞ்ச நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம், இவர் சங்கீதம் வாசிப்பதே இல்லை. ஆனால் இந்த சபை என்ன சொல்லும்? மற்றவர்களை பாரம்பரியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. இவர்களும் அவர்களை தெரியாமலேயே ஒரு பாரம்பரியத்திற்குள் பிணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் குருடர்களாக இருப்பதை அறியாதிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை ஆவியானவரின் ஆளுகைக்கு விடப்பட்டது. தேவாவியானவர் அவர்களை எப்படி நடத்தினாரோ அப்படி போனார்கள். சபைகளுக்குள் ஒழுங்குகள் அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பாரம்பரியம் என்கிற ஒன்றை சொல்லுகிறேன். எங்கள் பிதாக்கள் இப்படித்தான் செய்தார்கள், எங்கள் பிதாக்களினால் இப்படி செய்யப்பட்டது. பூனை கட்டப்பட்ட பின்புதான் வகுப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்று. எதற்காக பூனை கட்டப்படுகிறது என்பதை தெரியாமலேயே வகுப்பெடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுங்கள். இவைகள் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்களுடைய புளித்தமா என்று சொல்லுகிற பாரம்பரியங்களுக்கு கவனமாக இருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே இன்னொரு காரியம் சொல்ல நினைவு வருகிறது, ஆனால் இது தாங்காது, ஆகவே விட்டு விடுகிறேன். ஆமென். இங்கே உபதேசம் என்று சொல்லுகிற புளித்தமா, உபதேசம் என்று சொல்லுகிற புளித்தமா. ஆமென். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள், பார்க்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று, ஆமென், எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அடுத்த வசனம், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தவறுதலான போதனைகளினால் அநேகருடைய இருதயங்கள் என்ன செய்யப்படுகிறது? வஞ்சிக்கப்படுகிறது. இந்த வஞ்சித்தல் என்று சொல்லுகிற இந்த ப்ராசஸ் ஏதேன் தோட்டத்தில் இருந்தே ஆரம்பிச்சது பாருங்க.
ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பிச்சு. ஆண்டவருடைய உபதேசம் என்ன? இதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். பிசாசுடைய வஞ்சக போதனை என்ன? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் தேவர்களை போலாவீர்கள். அப்ப போதனையினால் வஞ்சிக்கப்படுகிற நிலை இன்று நேற்று உருவானது அல்ல. மனிதன் இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட காலங்களிலேயே தவறுதலான போதனைகளின் நிமித்தமாக மனிதர்களை வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எல்லா பிரசங்கமும் நல்லதுதான், எழுச்சி ஊட்டுகிறது போல் இருக்கிறது, இருதயத்திற்கு ஆறுதலாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுகிறேன், அநேகர் போதனைகளினால் வஞ்சிக்கப்படுகிறதினால் அவர்களின் புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிலருடைய போதனைகள் உங்களை வஞ்சித்து விடும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திற்கு நேராய் கவனம் செலுத்துங்கள். 1 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே வாசித்த வசனம் சொல்லுகிறது, தவறான போதனைகள் சில இருதயங்களை வஞ்சித்து போடும். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது சிலருடைய விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் கூட விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு ஏதுவாகும். பிள்ளைகள் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சதுசேயர் பரிசேயர் என்று சொல்லுகிற இவர்களுடைய புளித்தமா என்று சொல்லுகிற தவறான உபதேசங்கள், பிசாசின் உபதேசங்கள் சிலரை என்ன செய்து விடுகிறது? வழிவிலக பண்ணி விடுகிறது. விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணி விடுகிறது. சிலரை இது என்ன செய்து விடுகிறது? வஞ்சித்து விடுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தெய்வம் நமக்கு தந்த சபைகளில் நேரலையில் பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உபதேசங்களுக்கு அடுத்த, கடிந்து கொள்ளுதலுக்கு அடுத்த, ஆத்மீக வளர்ச்சிக்கு அடுத்த, தெய்வீக நிலைநிற்புக்கு அடுத்த நல்ல போதனைகளை தேவன் உங்களுக்கு சபைகளுக்கு தம்மின் போலியர்கள் மூலமாய் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த வசனத்தை கடைபிடித்து வளருவது ஆழச் சிறந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்துல 2 வார்த்தைகளை சொன்னேன். ஒன்று பாரம்பரியமாகிய புளித்தமா, 2 உபதேசமாகிய புளித்தமா. இது யாருடையது? பரிசேயருடைய, சதுசேயருடைய பாரம்பரியமாகிய புளித்தமா, 2 உபதேசமாகிய புளித்தமா. 2வதாக யாரை குறித்து படிக்கணும்? இனி ஏரோதனுடைய புளித்தமாவை குறித்து படிக்கணும். எடுங்க மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13-15 வசனம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறேன். இந்த ஏரோதனுடைய புளித்தமா என்று சொல்லி இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? ஏரோதனுடைய புளித்தமா என்று ஏன் சொல்லணும்? ஏரோது யார்? காற்பங்கு தேசாதிபதி, அந்த தேசத்தை ஆண்ட ஒரு அதிபன். அவன் என்ன பிரசங்கமா பண்றான்? அதாவது பரிசேயர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், போதனை செய்தார்கள். சதுசேயர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், படிப்பித்தார்கள், தவறானதை படிப்பித்தார்கள். இந்த ஏரோதனுடைய புளித்தமா என்று சொன்னால் என்ன? அவன் என்ன தனியா பைபிள் காலேஜா நடத்தினா? ஏரோதனுடைய புளித்தமா என்று சொல்வது இயேசு சொன்னதற்கு புதிய ஏற்பாட்டிலே பின்பகுதியில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு
உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி வருகிறேன். அப்போஸ்தலர் 12:1 படிங்க. அவனுடைய வெளிப்படையான புளித்த மாவை குறித்து உங்களுக்கு தெரியும். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, அதோட நிறுத்திக்கிடுங்க. ஏரோதனுடைய புளித்த மா என்றால் என்ன? தோத்திரம். ஏரோதின் நிமித்தம் தேவ ஜனங்களுக்கு வருகிற உபத்திரவம் என்று சொல்லுகிற புளித்தம்மா. ஆமென். நம்முடைய ஜீவிதங்களில் தேசாதிபதியின் நிமித்தம், தேசாதிபதியின் நிமித்தம். அன்றைய தேசாதிபதி யார்? ஏரோது. இன்றைய தேசாதிபதி யார்? ஏரோது. இன்றைய தேசாதிபதி யார்? ஏரோது. இன்றைய தேசாதிபதி ஏரோது. ஆமென். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஏரோதுனுடைய வேலை என்ன? சபையை துன்பப்படுத்துவது. இத நீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், நேரம் இல்லாததுனால சுருக்கிறேன். இப்போ இயேசு எப்பொழுது பேசுகிறார் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யோவான் ஸ்நாபகனுடைய தலையை இந்த ஏரோது வாங்குகிறான். அதாவது தன்னுடைய சகோதரனின் மனைவியை ஏரோது தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார். தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படின்னா தோத்திரம். அன்னியுடன் கூடிய கள்ளக்காதல். வெரி குட். இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் ஒரு பளிச்சுன்னு ஒரு பிரகாசம் வந்துச்சு. அந்த வார்த்தையை சொன்னோடனே சில முகங்கள் எல்லாம் டப்புன்னு விரிஞ்சு பாரு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப கவனிங்க, அன்னியுடன் கூடிய கள்ளக்காதலில் தன் சகோதரனுடைய மனைவியை தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறார் ஏரோது. இந்த நாட்களிலே ஊழியத்தில் ரொம்ப பீக்கா இருக்கிறார். யாரு? யோவான் ஸ்நாபகன். அந்த மனிதன் பக்கமாய் தேசமே கலங்கி திரண்டு நிற்கிறது. அந்த அளவிற்கு அறியப்படுகிற ஒரு தேவ மனுஷர் யோவான். இது யோவானுக்கு தெரிஞ்ச உடனே இவர் நேர ஏரோதுகிட்ட போய் சொல்றார், எல்லாம் உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ண என்று சொல்லி ஏரோதை கடிந்து கொண்டான். ஏரோதை யோவான் கடிந்து கொள்ளுகிறார். இது ஏரோதுக்கு கோபமாய் இருக்கிறது. ஆனால் ஏரோது யோவானை கொலை சொல்லி செய்கிற அளவிற்கு ஏரோதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. அதனால பிடிச்சு என்ன செய்கிறார்? சிறையில் வைக்கிறார். ஒரு நாள் பிறந்த நாள் வருகிறது. பிறந்த நாளிலே அந்த அண்ணியினுடைய மகள் என்ன செய்கிறாள்? அதிபதியின் முன்னாலே நாட்டியம் ஆடுகிறார். நாட்டியத்தின் முடிவிலே நாட்டியத்தில் மயங்கிய தேசாதிபதி, நீ என்ன கேட்டாலும் தருகிறேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருகிறேன் என்று படுபாவி வாய்பதறி சொல்லிவிடுகிறார். உடனே இந்த குழந்தைக்கு என்ன கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. இவள் நேர போய் கேட்கிறா, அம்மா இப்படி கேட்டிருக்கிறார் நம்ம ஆளு, என்ன வாங்கலாம்? நீ ஒன்று செய், சிறையில் இருக்கிற யோவான் ஸ்நாபகனுடைய தலையை கேள் என்று சொல்லிவிடுகிறார். இவன் தான் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டானே, ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி. அப்படி யோவானுடைய தலை ஒரு தாளந்தில் வைத்து, அதாவது ஒரு தட்டில் வைத்து கொடுக்கப்படுகிறது. யோவான் செத்து போகிறார். இப்போ ஒரு சிலர் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ஏரோது நிமித்தம் நீர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் ஏரோது காற்பங்கு தேசாதிபதி. அவனை விட இயேசு, அவனை விட யோவான் பிரசித்தி பெறுகிறார்கள். யோவான் பிரசித்தி பெற்றது ஏரோதினால் சகிக்க முடியல. இப்ப யார் வந்துட்டா? இயேசுவின் கீர்த்தி பயங்கரமா பெருகுது. யோவானுக்கு இயேசுவை பிடிக்கணும்னு ஆசை உண்டு, ஆனா சின்ன பயம். ஏனென்றால் யோவானுடைய மனசுல செத்து போன ஏரோதனுடைய மனசுல செத்து போன யோவான் தான் இயேசுவா வந்திருக்காம்னு சொல்லி ஒரே பயம். இந்த காலகட்டத்தில் சில மனிதர்கள் இயேசு கிட்ட வந்து சொல்லுகிறாங்க, நீர் ஏரோதனுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவன் கையில சிக்காம இருக்கணும், அவன் எப்ப வேணாலும் யோவானை கொண்டவன், உம்மை கொல்லுவதற்கு என்ன செய்யலாம்? முயற்சி செய்யலாம் என்று சொல்லி இயேசுவை ஆலோசனை சொல்லுகிற வசனத்தை நீங்க வேதத்தில் படிக்க முடியும். இவைகளுக்கு பின் யோவானுடைய மரணத்திற்கு பின் யோவானை விசுவாசித்த திரள் கூட்டம் அச்சப்படுகிறது.
திரள் கூட்டம் பயப்படுகிறது, திரள் கூட்டம் சிதறுகிறது. அதில் திரள் கூட்டம் இயேசுவினிடத்திலே வருகிறது. இப்ப இயேசு சொல்லுகிறார், ஏரோதனுடைய கேரக்டர் கொலை செய்வது, உபத்திரவப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, உபத்திரவத்தினால் தெய்வ ஜனங்களை சிறுமைப்படுத்த நினைப்பது. உபத்திரவம் என்கிற புளித்த மாவை குறித்து நீங்க எப்படி இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏரோதனுடைய புளித்தமா என்ன? வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், குடும்பத்தில் வருகிற உபத்திரவங்கள், ஊழியத்தில் வருகிற உபத்திரவங்கள், ஜீவியத்தில் வருகிற உபத்திரவங்கள், வேலை செய்கிற இடத்தில் வருகிற உபத்திரவங்கள். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே உபத்திரவம் வரும், ஆனால் அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அவைகளை குறித்து பயப்பட வேண்டாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அப்ப ஏரோதனுடைய புளித்த மா என்று சொல்வது வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள். பிசாசு சில நேரத்தில் உங்களை உபத்திரவப்படுத்தி விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்ய பார்க்கிறான். கடன்களை கொண்டு வந்து, கஷ்டங்களை கொண்டு வந்து, நெருக்கங்களை கொண்டு வந்து, நிந்தையை கொண்டு வந்து, பாடுகளை கொண்டு வந்து, உங்களை அதிக பாரத்தை சுமத்தி உங்களை தேவ கிருபையில் இருந்து விலக்க முற்படுகிறான். ராமீன் சொல்றீங்களா? அல்லேலூயா. சரி, ஏரோதனுடைய கதையை மட்டும் முடிச்சிரட்டா? ஏரோதனுடைய கதையை முடிச்சிருவோம். புரியல. ஒன்று தீமோத்தேயு இல்லம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 12:3 படிங்க. மார்க்கு 12:1-2-3 படிங்க. மார்க்கு 12:1-2-3 படிங்க. பின்பு அவர் உவமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், கண்டினியூவா படிங்க. தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். மூணாவது சொன்ன எப்படியா இருக்கு? அப்ப நான் தான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் வரேன்னு கர்த்தர் நல்லவர். இதுல என்ன வார்த்தையினால் அகப்படுத்த முற்பட்டார்கள். ஒரு வசனத்தை அகப்படுத்துகிறவர்கள் ஏரோதியர். 13 மக்களே மன்னிக்கணும். 13 நான் தான் தப்பா எழுதி இருக்கேன். படிங்க, 13 படிங்க. அவர்கள் பேச்சு முந்தின வசனம் 12 இருந்து படி மக்களே. இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து, ஏரோதியர்களுடைய கேரக்டரை சொல்றேன் பாரு. இந்த புளித்த மாவுக்கு நீ எச்சரிக்கையான மக்களை 12-13 எழுதிக்கிடுங்க. என்ன? ஆமென். தங்களை குறித்து சொன்னார்கள் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அடுத்த வசனத்தை படிங்க. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு எப்படி பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்ப ஏரோதியர்களுடைய கேரக்டர் இரண்டாவது புளித்தமா என்ன? பேச்சிலே அகப்படுத்த நினைத்தல். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது கவனிக்கணும். இயேசு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சபைக்கு சொன்னது என்ன? இயேசு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னது என்ன? இயேசு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவ மக்களுக்கு சொன்னது என்ன? ஆமென். ஏரோதியர்களின் புளித்தமா. ஏரோதியரின் புளித்தமா என்னது? பேச்சிலே அகப்படுத்த நினைக்கிறார்கள். உங்க வாயிலிருந்து ஏதாவது விழும் என்பதற்காக உங்களை சீண்டி விடுறது,
உங்க வாயிலிருந்து ஏதாவது விழுந்துரும் என்பதற்காக விழணும், தவறான வார்த்தை விழணும், தேவையில்லாத வார்த்தை விழணும், கோபப்படுகிற வார்த்தை விழணும், குறை சொல்லுகிற வார்த்தை விழணும், நீங்க மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை விழணும்னு சொல்லி வார்த்தையினால் பேச்சிலே உங்களை அகப்படுத்துவதற்காக ஏரோதியர்கள் யாரிடத்தில் வந்தார்கள்? இயேசுவினிடத்திலே வந்தாங்க. அதனால சில ஆட்கள் நைஸா உங்க பக்கத்துல வரும் பொழுது உடனே புரிஞ்சுக்கிடணும், இடே வாளி நிறைய மாவு வருதுன்னு. வாளி நிறைய மாவு வருது. ஒருவேளை அறிகிறது மாதிரி வரும், சில நேரம் தெரியாதது மாதிரி வரும். அப்ப இந்த வார்த்தைகள், ஆஹா இவன் தேவையே இல்லாம என்கிட்ட வரானே, இவன் என்னை குறித்து என்னை வார்த்தையினால் என்ன செய்கிறான்? அகப்படுத்துவதற்கு வருகிறான். இவனோடு நான் என்ன செய்யப்படாது? நேரத்தை செலவிடக் கூடாது. இவன் வார்த்தையினால் என்னை என்ன செய்வான்? அகப்படுத்துவான்னு சொல்லிட்டு நேர நடைய கட்டிக்கிறன வீட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தோத்திரம். சில இடங்களில பேதுரு மாதிரி தான் இருக்கணும். எனக்கு தெரியாதுன்ட்டு பேர வேண்டியதான். ஆனா என்ன, அவர் இயேசுவை தெரியாதுன்னு சொன்னார், அதான் பிரச்சனை. அல்லேலூயா. இயேசுவை, பேதுருவை அகப்படுத்த நினைத்தவர் எல்லாம் ஒன்ன பார்த்தா அவர் மாதிரியே இருக்கே, அவர் மாதிரி பேசுறியே, போன கன்வென்ஷன் கூட்டத்தில் நீ தானே கடைசி பாட்டு பாடுனேன்னு கேட்ட உடனே சத்தியமா மைனி தெரியாதுன்ட்டானே. அவன் வார்த்தையினால் அகப்படுத்துகிற ஒரு கூட்டம் நம்மளை சுத்தி இருக்குதா இல்லையா? அப்ப ஏரோதின் புளித்த மாவை குறித்து நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ அம்மை தோத்திரம், நாலு காரியத்துல 4 காரியம் படிச்சோம். அமீன். அவங்களுடைய புளித்தமா என்ன? உபதேசமாகிய புளித்தமா, கேட்டாங்க. இயேசு சொன்னார், ஒரு காயினை எடு, இந்த பக்கம் என்ன எழுதி இருக்கு? 1 ரூபான்னு எழுதி இருக்கு, பின்னால யாரும் எழுதி இருக்கு? ராயனுடைய இருக்கு. அப்ப தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தப்பிட்டார். அவ்வளவுதான். ஒரு விபச்சாரியான பெண்ணை கொண்டு வந்து இவளை கல்லறிய வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார். நீர் எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லுதீரே, இவளை கொல்லறிய வேண்டுமா வேண்டாமான்னு கேட்கிறார். உடனே இயேசு சொல்லுகிறார், தன்னில் பாவம் இல்லாதவன் முதலாவது எரிய கடவுன்ட்டான். எல்லா பேரும் பிஞ்சு ஓடிவிட்டானுவன். அப்ப இயேசுவை தோத்திர வார்த்தையினால் அகப்படுத்துவதற்கு பல முறை முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு சிக்கவில்லை. காரணம் என்ன? அவர் சர்வ ஞானி அல்லவா? அவர் சர்வ ஞானி அல்லவா? அவர் எவ்வளவு மகிமையானவர். அப்போ நம்ம யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? பேதுருவை குறிச்சா எச்சரிக்கையா இருக்கணும். ஏரோதையும் சதுசேயரையும் பரிசேயரையும் குறித்து நீங்க எப்படி இருக்கணும்? ஆர் யூ ஹாப்பி டுடே? எல்லாரும் எழும்புங்க, போவோம். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையா இருப்பார். நேற்றைக்கு ராத்திரியில் இன்னொரு கோணத்தில் பிரசங்கித்தேன். ஆண்டவர் அனுமதித்தால் நாளைக்கு மீதம் பிரசங்கிக்கிறேன். ஆனால் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டு அது என்னங்கிறது அப்புறம் கவனிப்போம். ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். ஆண்டவர் நல்லவர். நேரலையில் இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஓரிரு பிள்ளைகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் செய்வார். அல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். புளித்த மாவை குறித்து என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய எல்லைக்குள்ள அதை வச்சிருக்கப்படாது. எல்லைக்குள்ள எதை வச்சிருக்க கூடாது? பாரம்பரியம் என்பதை நம்ம எல்லைக்குள்ள வைக்க கூடாது. நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். பாரம்பரியத்துக்கு நம்ம குடும்பத்துல பேச்சுக்கு இடம் இல்லை. நம்ம வாழ்க்கையில பாரம்பரியங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. சத்தியத்துக்காக புறப்பட்டு வந்து விட்டீர்கள். இனி தேவ ஆவியின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா.
சிலர் தங்களை ரகசியமாய் பாரம்பரியத்திற்குள்ளே வைத்துவிட்டு வெளியரங்கமாக ஆவிக்குரியவர்களை போல அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இருக்குமானால் தேவாய் சொல்லுகிறேன், அது தேவன் விரும்புகிறது அல்ல, அதுதான் புளித்தமா. அதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், உபதேசமாகிய புளித்தமா. ஆமென். எதை செய்தாலும் பரவாயில்லை, நீங்க ஆலயத்திற்கு வந்தால் போதும், எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆண்டவரை தேடினால் போதும் என்று சொல்லி மேல்பூச்சான உபதேசங்கள், இயேசுவை விட்டு பிரிக்கிற உபதேசங்கள், சத்தியத்தை விட்டு பிரிக்கிற உபதேசங்கள், கடிந்து கொள்ளுதலை விட்டு பிரிக்கிற உபதேசங்கள், சபையை விட்டு பிரிக்கிற உபதேசங்கள். அன்புக்குரியவர்களே, உபதேசமாகிய புளித்தமாவுக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீங்க அங்கேயா போயிட்டு இருக்கிறீங்க? எங்களிடத்திலே வந்து பாருங்கள், பரலோக மாதிரி இருக்கும்பா. கவனிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் சத்தியத்திற்குட்பட்ட இடமானால், உபதேசங்களுக்குட்பட்ட இடமானால், தேவனுக்கு பயப்படுகிற இடமானால், கடிந்து கொள்ளுதல் இருக்கிற இடமானால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற இடமானால், சுத்திகரிப்பை குறித்து பேசுகிற இடமானால், சிலுவையை பற்றி பேசுகிற இடமானால், இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிற இடமானால், தேவனை இரட்சித்து வைத்த ஸ்தானத்திலே நிலைத்திருக்கும்படி உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏரோதனுடைய புளித்தமா என்று சொன்னால் என்ன? உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்களை கொண்டு வந்து தேவ பிள்ளைகளை சத்துரு வழிவிலக செய்ய விடுகிறார். இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு புளித்தமா என்ன? ஸ்தோத்திரம். எப்படிமா? பேச்சலை அகப்படுத்தி போடுகிறது. அதனால தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், அங்க அகப்பட மாட்டோம்னு சொல்லப்படாது. தேவ பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை கேட்க போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி, ஆண்டவே, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்திலே தேவையில்லாத ஒரு இயக்கத்துல ஒரு வாலிப தம்பி சேர்ந்துட்டான். அந்த தம்பி சேர்ந்து சில வருடங்கள் தேவையில்லாத காரியங்களிலே முற்பட்டு, பிறகு ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து அந்த பையனை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம், பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது தோத்தர் என்ன செய்தாங்களா? மூளை செலவை செய்தார்களாம். மூளை செலவை செய்தார்கள். நீ இப்படி இருந்து பார், எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? எங்க கூட வந்து பார், எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்து சமூக சேவை செய்யலாம் தெரியுமா? நம்ம எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்கிறோம், கடவுளுக்கு என்ன செய்கிறோம்? தொண்டு செய்கிறோம் சொல்லி அநியாயம், அக்கிரமம், பொல்லாப்பு, தீமை, விபச்சாரம், வேசித்தனத்துக்குள்ள பிசாசு கொண்டு போய் விடுறான். அது மூளை செலவையினால் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தேவையில்லாதவர்களோடு ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இல்லையே? அல்லேலூயா, அல்லேலூயா. நேத்தைக்கு இழந்ததை திருப்பி தருவார் என்று பேசினேன். இன்று ராத்திரியில் இழந்து விடாதிருக்கும்படி பேசுகிறேன். என்னைக்கும் ஆண்டவர் திருப்பி திருப்பி வாங்கி தர மாட்டார். என்னைக்கு நேத்திக்கு ராத்திரி அந்நியனிடத்தில் இருந்ததை திருப்பி வாங்கி கொடுத்தார். இன்னைக்கு சொன்னார், இனியாவது பத்திரமாய் பார்த்துக்கொள், இந்த புளித்த மாவில் கவனமாயிரு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து மனமகிழ்ச்சியாக சொல்லுங்கள், சகோதரா, சகோதரி, புளித்த மாவை குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையாருங்கள். நாளை இரவிலே மீதியை கேட்போம். கர்த்தர் கிருபையாயிருப்பாராக. இன்று பகல் இரவு வரையிலும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க கர்த்தர் செய்த கிருபைக்கா ஜோர ஒரு கைத்தட்டு கொடுங்க மக்களை. சோதராம், 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 சோதராம். ஒரு ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதனை செய்ய பார்க்கலாம். ஓ ரமன கரபல கதனம கரபல பரம. உபத்திரவம் என்று சொல்லுகிற தோத்திர உபத்திரவம் என்று சொல்லுகிற அந்த ஏரோதனுடைய புளித்தமா தெரித்து போகட்டும். வார்த்தைகளை அகப்படுத்த நினைக்கிற பிசாசின் தந்திரங்களை என் தேவனாகிய கர்த்தர் அழித்து போடுவீராக தகப்பனே.
அடைக்கலமே காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கு நீரல்லோ. ஆமென். குழியில் வீழாதபடி காற்று கொண்டீரே, குழியில் வீழாதபடி காற்று கொண்டீரே. அடைக்கலமே. ஆண்டவரே, இந்த புளித்தமா எங்க எல்லையிலே கரபல எச்சரிக்கையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அடைக்கலமே ஆத்தரிப்பே கர்த்தர் செய்த நித்தம் நித்தம் நான், நித்தம் நித்தம் நான். ஹல்லேலூயா. பாபா மலகத நம கரபல பக நிகத நம கரபல பகர மலகது நிமியாம் தரபகதுரி. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து பா இயேசுவே. ரிபர கத்ரபலபோ உடிரிபிதிரிபிரபோ சியாம் தரபரி பலப கத்ரபலப. இரண்டாவது நாள் ராத்திரியில் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாய் கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் இல்லைங்களா? ஆண்டவருடைய வருகைக்கு ஆக நம்ம இன்னும் ஆயத்தப்பட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய சபையை ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரிப்போம். எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரிப்போம். நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதமா இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்பட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பிரதர் அன்பு அவர்கள் முன்னால வந்து சுருக்கமாய் இந்த கூடுகையின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நாம் கடந்து செல்லும். கர்த்தர் கூட இருப்பார். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான உபவாச நாளுடைய இரண்டாவது நாளில் இந்த கடைசி பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீர், உம்முடைய ஜனத்தோடு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. புளித்த மாவை குறித்தும் ஆண்டவரே, புளித்த உபதேசங்களை குறித்தும் ஏரோதின் கிரியைகளுக்கு எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு போதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கை கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஞானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகரே கர்த்தர் பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே உபாசிக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபை கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நடக்கிற கூடுகைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போது கூட உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். கர்த்தர் கூட வருவீராக. விசேஷமாக வாகனங்களிலே பயணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நல்ல நாமத்தை மட்டும் இந்த நாளிலே எங்களை கொண்டு மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. சமாதானமாய் செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். God bless you. தம்பி அப்ரஹாம், அந்த நேரத்துக்கு மாறி